அடுத்ததாக முதல்வருக்கான சான்றிதழையும் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம்முடைய மாநில தமிழ்நாடு துணை முதலமைச்சர். நம்முடைய மாநில தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வெற்றி தொகையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் மூன்றாம் பரிசுக்கான 50,000 மதிப்பிலான காசோலையையும் வழங்குகிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்வியடக்கம் செய்யப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு சென்னையில் அவர்கள் உறுதிமொழி ஏற்க போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இளம் தலைமுறையினர் அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும். அதன் மூலமாக விழிப்புணர்வை மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னையில் அவர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்க மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்று நமக்கு ஒரு சிறப்பு என்னன்னா உறுதிமொழி சட்டமன்ற உறுதிமொழி குழு. சட்டமன்றத்தில் பல்வேறு குழுக்கள் உண்டு. அந்த குழுக்கள்லாம் சக்தி மிக்க ஒரு குழு அப்படின்னா அந்த உறுதிமொழி குழு. அந்த உறுதிமொழி குழு நம்முடைய மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஆய்வுப் பணிகள் அரசின் சார்பில் நடத்தப்படுகின்ற பல்வேறு பணிகளை எல்லாம் பார்வையிட்டு அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று பார்க்கிறாங்க. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அவர்களுடைய அந்த இதுகளை எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அந்த வகையில் இன்று வந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு உரைக்கந்தர் என்று வாக்களிக்கிற மாதிரி வருகின்ற அவர்களே நம்முடைய மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உறுதிமொழி குழுவை அழைத்து இந்த உறுதிமொழியை ஏற்க செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் உறுதிமொழி குழுவினுடைய தலைவராக சட்டப்பேரவை நீண்ட நாள் அனுபவம் பெற்ற திரு வேல்முருகன் அவர்கள் வளர்ச்சி மிக்கவர். போதைக்கு எதிராக போர்ப்படை எடுத்து செல்லக்கூடிய அத்தகைய குழப்பக்கூடியவர் வந்திருக்கிறார். அதே போல அதனுடைய உறுப்பினர்களாக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எனது நீண்டநாள் நண்பர் மோகன் அவர்கள் மோகன் அவர்கள் மாண்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தாரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு